ஒரு ஒரு அளவீட்டு கல், ஒரு சர்வே கல் மேல போய் தீபம் ஏற்றணும்னா இதுதான் இந்துக்களுடைய மனசை புண்படுத்தக்கூடிய ஒன்று. நக்கிற நாய்க்கு செக்குன்னு என்ன சிவலிங்கம் என்ன அதுக்கு வித்தியாசம் தெரியாதுமா. அது பழமொழி. நான் அந்த பழமொழி அதுக்கு உதாரணமா இப்ப பேசுறவங்களுக்கு நான் உதாரணம் கொண்டு வர விரும்பல. சர்வே கல்லுக்கும் தீபத்தூணுக்கும் வித்தியாசம் தெரியலன்னு சொல்றதுக்கும் இந்த பழமொழிக்கு பெரிய வித்தியாசம் இல்லை சார். ஜிடி ஸ்டோனு, சர்வே டோனு, இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் இப்ப பயன்படுத்துறாங்க. நான் என்ன கேட்கிறேன், யாராவது ஆர்டிஐல கேளுங்க, தமிழ்நாடு முழுக்க அல்லது மதுரை மாவட்டத்துல எத்தனை ஜிடிஎஸ் ஸ்டோன் இருக்கு, சர்வே கல் எத்தனை இருக்கு அப்படிங்கிற பட்டியல் நில அளவை துறையில இருக்கா இல்லையா? தமிழ்நாடு சர்வே டிபார்ட்மெண்ட்ல தமிழ்நாடு முழுக்க இருக்கிற சர்வே கல்களுடைய பட்டியல் இருக்குதா இல்லையா? அந்த பட்டியல்ல திருப்பரங்குன்றம் மலை உச்சியில இருக்கிற இந்த தீபத்தூண் சர்வே கல்லுன்னு பட்டியல் இருக்கா? அப்படி எங்கேயாவது இருக்கா? நீங்க மதுரையிலேயே சமணர் மலைன்னு ஒண்ணு இருக்குங்க, அது சமணர் மலையில இதே மாதிரி தீபத்தூண் இருக்கு. அப்ப அது சர்வே கல்? அது அந்த மாதிரி சர்வே கல் எங்கேயுமே இல்ல. எந்த சர்வே கல்ல 10 லிட்டர் எண்ணெய் ஊத்துற மாதிரி மேல குழி இருக்கும்? எந்த சர்வே கல்ல கீழே பீடம் இருக்கும்? எந்த சர்வே கல்ல கல்வெட்டுக்கள் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட கல்வெட்டு இருக்கும்? இதெல்லாம் திருப்பரங்குன்றம் தீபத்தூண்ல இருக்கு. சர்வே கல் வேற, தீபத்தூண் வேற. இந்த ரெண்டுக்கு வித்தியாசம் தெரியும்.